எச் ராஜா அவர்கள் கஸ்தூரி கையை உடைங்க, எதுக்கு இன்னும் உடைக்காம வச்சிருக்கிறீங்க? சவுக்கு சங்கருக்கு உடைச்சிங்களா, உள்ள கூட்டு வச்சு இந்த கையை உடைச்சு விட்டு அண்ணனுக்கு தொங்க விட்டீங்களே, அது போல அக்காவுக்கும் உடைங்க. சவுக்கு சங்கரும் கஸ்தூரி மாமியும் ஒரே கேட்டகரியில் வச்சு எச் ராஜா பார்க்குறாரா? தமிழ்நாடு போலீஸ் நல்லா ஸ்கெட்சு போட்டு பார்த்து கண்டுபிடிச்சி டெல்லியில் பிஜேபி காரனோட இருக்காமடா, வாங்கடா போவோம்டா படையை திரட்டுங்கடா அப்படின்ட்டு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு கட்டிட்டு போகும்போது அடுத்தது வரைக்கும் தலைமுறை ஆயிடுச்சு. மதுரை நீதிமன்றத்திற்கு புர்கா போட்டுக்கிட்டு, எப்படி புர்கா போட்டுக்கிட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் ஏபிக்கு போயிட்டு நிற்கிறாங்க. ஐயா நான் பேசிய தவறு தான், மன்னிச்சிருங்க. நீதிபதி என்ன சொல்கிறாரு? உன் ஆக்டிங்லாம் சினிமாவோட வச்சுக்க, நீ நீதிமன்றத்தில் வந்து அவர் யார், ஆனந்த் வெங்கடேசன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க ஒரு பெண் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மவா தானே இருக்கா, அவெல்லாம் தானே பண்ணிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம், நமக்காக தானே அவள் பேசினா, ஒரு குறைஞ்சபட்ச ஏபியாச்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு பேசுறது தான் நியாயமா இருக்கும். திமுகவின் மீது அரசின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை அப்படியே வாந்தி எடுக்கிறாரு எச் ராஜா மைக்கில். உத்தமர்களா இவங்க? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் உத்தமர்களா? தமிழ்நாட்டில் பாஜகவில் இருப்பவர்கள் ஒரு யோகியனை காமித்து விட சொல்லுங்கள். இவர் யோகியரா? அண்ணாமலை கொடுத்த காசை என்ன பண்ணார் இவரு? எலெக்ஷனுக்கு என்ன பண்ணாரு? வீடு கட்டிக்கிட்டார். அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாருங்க. வெறும் 11 பேர் ஒரு கட்சியினுடைய தலைவர் யாரு? எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத். அவங்க பையன் யாரு? எங்க தாத்தா பெரியாரு படத்தை காமிச்சு பொம்பளை பிள்ளை படத்தை காமி, அப்பதான் அந்த தாத்தா இந்திப்பாருன்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் அவரு, பெரிய ஒரு மகா புருஷன் அவரு. அவங்களுக்கு மார்க்கெட் இல்லை, அவங்க அப்பப்போ என்ன பண்றாங்க, ஐட்டம் சாங்ல இறங்கி ஆடுறாங்க. குத்து விளக்கு குடும்ப குத்து விளக்கு அப்படின்ட்டு பாட்டு போட்டு ஆடுறாங்க. அப்பளமா என்ன நொறுக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஐட்டம் சாங்ஸ்ல வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பார்ட்னர், நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு கண்ணியமாக பேசக்கூடிய அக்கா கஸ்தூரி எங்காவது சாஸ்தானமா ஆச்சாரமா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது. கடவுள் சிலையின் மீது காலை வைத்து அதன் மீது தயிரை ஊற்றுவதும் கோமாதாவின் கோமியத்தை ஊற்றுவதும் நிறைய ராஜாலாம் பண்ணியிருக்காங்க. இதுவே முதலில் லஞ்சத்தை பெற்றவர்கள் பார்ப்பனர்கள் தான், இந்த மற்ற சாதியினர்கள் கிடையாது. கோட்டா ஜாதி. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் வயர் தமிழ் யூடியூப் சேனலின் எடிட்டர், அரசியல் விமர்சகர் லெலின் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் கஸ்தூரி அவர்கள் கைதை வந்து கண்டித்து எச் ராஜா அவர்கள் வந்து பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீதித்துறை வந்து கஸ்தூரி அவர்களுக்கு பாதுகாப்பு வந்து உறுதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. நீதித்துறையுடைய கஸ்டடியில் இருக்கும்பொழுது தான் சவுக்கு சங்கர் அவருடைய கை வந்து உடைக்கப்பட்டது, அதே மாதிரி இங்கேயும் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரிலாம் ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, எச் ராஜா அவர்கள் கஸ்தூரி கையை உடைங்க, எதுக்கு இன்னும் உடைக்காம வச்சிருக்கிறீங்க? சவுக்கு சங்கருக்கு உடைச்சிங்களா, உள்ள கூட்டு வச்சு இந்த கையை உடைச்சி விட்டு அண்ணனுக்கு தொங்க விட்டீங்களே, அது போல் அக்காவுக்கும் உடைங்க. அதாவது அரசு மீது அவ்வளோ வன்மம் எச் ராஜாவுக்கு. கஸ்தூரி மேலே இருக்கக்கூடிய அக்கறைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கஸ்தூரி பேசுனத நியாயம்தான் அப்படின்ட்டு எச் ராஜா பேசினாரா? பேசியிருக்கிறாரா? எங்கேயாச்சும் பேசியிருக்காரா? இல்லை. அவங்க ஏதோ பேசினாங்க வச்சாங்க, அதுக்கு இப்படியா பண்ணுறது? அவங்க சரியாக தான் பேசினாங்கன்னு சொன்னாங்களா? சொல்லலை. சீமானை தாண்டி வேறு யாராச்சும் ஆதரிச்சிருக்காங்களா? ஏன் வானதி சீனிவாசன் பேசியிருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்களா இவங்க கஸ்தூரி பேசினது சரிதான், அது நியாயமானது அப்படின்னு பேசுனாங்களா? நோ. அது வந்து நீதிமன்றம் பார்த்துக்கும் அப்படின்ட்டு புறவாசல் வழியா புறவாசல் வழியா நீதிமன்றம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறாளோ? நான் என்ன கேட்குறேன், சவுக்கு சங்கர், நான் இப்படி வரேன், சவுக்கு சங்கரும் கஸ்தூரி மாமியும் ஒரே கேட்டகரியில் வச்சு எச் ராஜா பார்க்குறாரா? அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. ஒரே கேட்டகரியில் பார்க்குறாரு. அப்போ சவுக்கு சங்கர் அண்ணன் எதுக்காக செயலுக்கு போனாரு? எதுக்குங்க போனாரு? தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் மீது கசமுசா செய்கிறாங்க, அதுக்காக தானே போனாரு. இது ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கூடாது. அப்போ எச் ராஜா சவுக்கு சங்கருக்கு கை உடைஞ்சது தப்பில்லைன்னு சொல்ல வராரா? வலிக்கு விழுந்தது தப்பில்லை அப்படின்ட்டு சொல்ல வராரா?
நம்ம ஒரு 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 செய்தியை நம்ம எப்படி பார்க்குறோம், how we are utilizing a நியூஸ். நம்ம ஒரு செய்தியை படிச்சுட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா? இன்னைக்கு கஸ்தூரி ஒரு வீடியோ பதிவிட்டுருக்குறாங்க. நான் வந்து கடன் வாங்கி தான் ஒரு வீடியோ பதிவிடுறேன். நான் வந்து பயப்படலை, நான் யாருன்னு தெரியும்ல, நான்லாம் பயப்படலாம் இல்லை, நான் தலைமறைவாலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பிஜேபிக்காரன் வீட்டில் போயிட்டு பதுங்கி இருந்துச்சு டெல்லியில். முதல்ல பிஜேபிக்காரன் வீட்டுக்கு தானே போச்சு டெல்லிக்கு, 2 நாள் அங்கே. தமிழ்நாடு போலீஸ் நல்லா ஸ்கெட்சு போட்டு பார்த்து கண்டுபிடிச்சி டெல்லியில் பிஜேபிக்காரனோட இருக்காமடா, வாங்கடா போவோம்டா படையை திரட்டுங்கடா அப்படின்ட்டு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு கட்டிட்டு போகும்போது அடுத்தது வரைக்கும் தலைமறை ஆயிடுச்சு. மீண்டும் தலைமறை தானே. இப்போது லெனின் மேலே ஒரு வழக்கு வந்து காவல்துறை பதிவிடுது, எஃப்ஐஆர் போட்டுருச்சு, என்ன கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம். இப்போ கோர்ட்டில் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி, போலீஸ் என்னை பிடிப்பதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஆன்டிசெப்டிக் பெயில் போகணும். கரெக்டாக முன்ஜாமீன் நான் வந்து வாங்கணும். மதுரை நீதிமன்றத்திற்கு புர்கா போட்டுக்கிட்டு, எப்படி புர்கா போட்டுக்கிட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் ஏபிக்கு போயிட்டு நிற்கிறாங்க. ஐயா நான் பேசிய தவறு தான் மன்னிச்சிருங்க. நீதிபதி என்ன சொல்கிறார், ஏய் ஓ ஆக்டிங்லாம் சினிமாவோட வச்சுக்க, நீ நீதிமன்றத்தில் வந்து அவர் யார், ஆனந்த் வெங்கடேசன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். நான்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தேன், சார் எல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க, அக்காவுக்கு வந்து ஜாமீன் கிடச்சிரும், இந்த கேஸு பிம்பிளிக்கு பிளாப்பியாக போயிடும்னு நினச்சா திடீர்னு மனுஷன் நோ நோ நீ வந்து ஆக்டிங் கொடுக்குற, நீ சரி கிடையாது அப்படின்ட்டு சொல்லி பெயிலை கேன்சல் பண்ணிடுறேன். அந்த அக்கா என்ன பண்ணு, அதே புர்கா போட்டு குடுன்னு ஓடியாந்து பஸ் ஏறி திருப்பி சென்னையை வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிடுச்சு. டெல்லிக்கு போன போலீஸ் மீண்டும் ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. ஹைதராபாத்தில் யார் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரொடியூசர்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் யார், அவர் ஒரு ப்ரொடியூசர். இப்போது சன் நியூஸில் ஒரு செய்தி பரவுது, யார், கஸ்தூரி மாமி சம்மந்தமாக ஒரு செய்தி வந்து பரவுது. வீட்டில் வேலை செய்கிறவாங்கல்ல, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் சொன்னாங்க அடிக்கடி அவங்க ஹைதராபாத் போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அடிக்கடி ஹைதராபாத் போகக்கூடியவங்களுடைய வீட்டில் அவங்க வந்து இருக்கிறாங்களோன்னு போலீஸ் போயிட்டு கைது பண்ணிட்டு வருது. இப்போது ஹெச் ராஜா வந்து இதில் என்ன பேசணும், அதாவது இரு தரப்பினருக்கிடையே மோதலை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பேசிய கஸ்தூரிக்கு கண்டனம். ஆனால் அவங்க ஒரு பெண் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மவா தானே இருக்கா, அவெல்லாம் தானே பண்ணிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம், நமக்காக தானே அவள் பேசினா, ஒரு குறைஞ்சபட்ச ஏபியாச்சும் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு பேசுறது தான் நியாயமாக இருக்கும். திமுகவின் மீது அரசின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை அப்படியே வாந்தி எடுக்கிறாரு ஹெச் ராஜா மைக்கில். புரிஞ்ச இது எப்படி நான் இந்த பார்வை தான் பார்க்குறேன். ஒரு கவர்மெண்ட்டை ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும். இன்னைக்கு எல்லாம் தொடர்ந்து பிஜேபிக்காரர்களாக மாட்டிக்கிட்டே வராங்க. அர்ஜுன் சம்பத், அவர் மவன், இவங்க அவங்க எல்லாம் சங்கிப்பேர்களாக மாட்டிக்கிட்டு வராங்க. எனவே திமுகவை திட்டுவதற்கு நியாயமான காரணம் இவர்களிடம் இல்லை. எனவே கஸ்தூரிய சைடு ரூட்ல, ஏன்னா அவங்க பிஜேபிக்காரங்க இல்லைல்ல, அவங்க தான் நீதிமன்றத்தில் சொல்றாங்களே சோசியல் ஆக்டிவிஸ்ட், சமூக செயல்பாட்டாளர் கஸ்தூரி மாமி அப்படின்னா, அதனால அந்த ரூட்ல வந்து தமிழக அரசை திட்டுகிறாராம், அவருடைய காழ்ப்புணர்ச்சியை தீர்த்து கொள்கிறாரு நான் பார்க்குறேன். ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள்லாம் வந்து விட்டுடுறாங்க, இந்த மாதிரி எதிர்த்து பேசக்கூடியவர்களை வந்து கைது பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன அவ்வளோ பெரிய குத்தம் பண்ணிட்டாங்க, பேசுனது குத்தமா அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து அவ்வளோ ஊழல்லாம் பண்ணிட்டு இப்போ செந்தில் பாலாஜியோட தம்பி எல்லாம் நீங்க என்ன விட்டுட்டு தான் வச்சிருக்கீங்க, ஆனால் ஒரு பெண்ணை பிடிக்கிறதுக்கு போயிட்டு நீங்க மீசையை முறுக்கிட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போய் கைது பண்ற அளவுக்கு அவங்க என்ன குத்தம்? அவங்க யார், அவங்க என்ன ஆனது இப்படி பேசுவாங்க, அவங்க பார்ப்பனர், அவங்க தெரியும்ல, பார்ப்பனர், அவங்க சும்மா கிடையாது. அவங்க இருக்கும்போதெல்லாம் ஊழலே நடக்கலையே, திருடி எவனுமே திங்கலையே. எச் ராஜா அவங்க வகையராக்கள் அவங்கெல்லாம் பணமே இல்லாமல் ராப்பிச்சக்காரனால இருந்தாங்க. என்ன ஆனது பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த ஆள் பேசிக்கிட்டே இருப்பாப்புல ரூஸ் மாதிரி, பைத்தியம் மாதிரி. பைத்தியம் பேசுறதுலாம் பெருசாக எடுத்துக்க முடியுமா? பைத்தியக்காரத்தனம். ஐயோ அவரை சொல்லணும், ஐயோ சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், பைத்தியம் மாதிரி பேசுறதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் அவரை கைது பண்ணலை, இவரை கைது பண்ணலைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பேசுவது.
உங்களை கைது பண்ணாங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? செந்தில் பாலாஜி மன்னிப்பு கேட்டு கும்பிடு போட்டு வரல. கும்பிடு போட்டு வந்தாரா? சிறையில் இருந்து போராடி வெளியில் வந்திருக்கிறார். கரெக்டா? சாவர்கரை போல மண்ணோட சேர்த்து சூவியும் நக்கினாளா? எச் ராஜாவுக்கு ஒரு வழக்கு வருது. எங்கே வழக்கு வருது? போலீஸ் ஆச்சு, அதாச்சு, நீதிமன்றமாச்சு, மேலையாச்சு. பேசினாரா இல்லையா? அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன நீ இப்படி பேசிவிட்ட, எப்படி நீ பேசலான்னு கேட்கும் போது, ஐயா நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொன்னாரா? நீதிமன்றம் இறுதியாக என்ன சொல்லுது? இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, நல்ல மருத்துவரை போயிட்டு பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட ஆளு எல்லாம் பேசுறதை நம்ம பொருட்படுத்துறதா? அக்கா வானதி சீனிவாசன் அக்கா பேசுறத நம்ம பேசலாம். எவ்வளோ டைலட்டிக்கலாக இல்லை, டைலட்டிக்கலாகவும் டாக்டிக்கலாகவும் எப்படி அதை நம்ம அதை எஸ்கேப் ஆகிக்கணும் அப்படின்றதுல அவங்கள இருந்தாங்க. இவர் கண்டாமணிக்கு பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நான் கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறீங்களும் உத்தம சீலனுங்களா? சீடு வழியுதா? மூக்கொழியாக ஒழியுதா? உத்தமர்களா இவங்க? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் உத்தமர்களா? தமிழ்நாட்டில் பாஜகவில் இருப்பவர்கள் ஒரு யோகியனை காமித்து விட சொல்லுங்கள். ஒரே ஒரு யோகியனை காமித்து விட சொல்லுங்கள். இவர் யோகியரா? அண்ணாமலை கொடுத்த காசை என்ன பண்ணார்? இவர் எலெக்ஷனுக்கு என்ன பண்ணாரு? வீடு கட்டிக்கிட்டார். இவர் யோகியரா? அவங்கள பிடிச்சிட்டாங்க, இவங்களெல்லாம் பிடிக்க முடியல, அவங்கள பிடிக்க முடியல. நீ யாரு? விஜய் மல்லையாவை உன் அரசாங்கத்தினால பிடிக்க முடிஞ்சா? ஊழல் செய்து விட்டு சென்ற அயோக்கியர்களை பிடிக்க முடிஞ்சிச்சா? யாரையாச்சும் இந்த அரசாங்கத்தினால், ஒன்றிய அரசாங்கத்தினால் பிடிக்க முடிஞ்சிச்சா? இன்னைக்கும் குஜராத்தில் 700 கிலோ மித்து வந்திருக்குது, பிடிக்க முடிஞ்சிச்சா? ஏன் பிடிக்க முடியல? ஏன் கண்டுபிடிக்க முடியல? நீ திமுகவுக்கு எதிராக உன்னுடைய வன்மத்தை கக்குவதற்கு எது வேணா பேசிட்டு போனா அப்படியே விட்டுருவாங்களே. இந்த பாருங்க, இப்பெல்லாம் எச் ராஜா ரொம்ப உஷாரா இருக்கிறார், ரொம்ப உஷாரா இருக்கிறார். முன்னெல்லாம் என்ன பேசுவாரு? ஆன்டி இண்டியன், ஆன்டி நேஷனல் இப்படி பேசுறவர் இன்னைக்கு மொழி மாறிடுச்சு. பயம். தமிழ்நாட்டில் அரசாங்கம் மிகவும் தெளிவாக இருக்கிறது, அரசு மிகவும் தெளிவாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் வன்முறையை கிளப்பும் விதத்தில் பேசுகிறார்களோ அவர்கள் மீது சட்டம் பாயும். நமக்கு பதில் இன்னைக்கு கஸ்தூரி மாமி உள்ள போயிருக்குது. எனவே சும்மா அப்படி பேசிக்கிட்டு அந்த அக்கா கை உடஞ்சி போச்சுன்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்றது. இவர் சொல்றாருங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல, நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா கை உடைஞ்சிரும், கை உடையாம பார்த்துக்கிடணும் அப்படின்னா என்னன்னா கையை உட, அதை அப்போதான் நான் அரசியல் பண்ண முடியாத வச்சு. பார்த்தீங்களா பாப்பா கையவே உடைச்சிட்டான். 3% இருக்கிற எங்க கையவே உடைச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? கேட்பார் இல்லை, கேள்விகள் இல்லை. சிறுபான்மை மக்களுக்குன்னா பேசுறதுக்கு ஆள் வராங்க, கிறிஸ்துவ கைக்குலிகளுக்கு பேசுறதுக்கு ஆள் வராங்க, இந்துக்களுக்கு யாரும் வரல அப்படின்னு பஞ்சப்பாட்டு படுறதுக்காக எச் ராஜா அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். பாதுகாப்பு வேணும் தான் கேட்கறாரு. என்னது யாருக்கு கொடுங்க? அவருக்கு கஸ்தூரிக்கா கேட்க என்ன ஜெயிலுக்குள்ள போயிட்டு என்னங்க பாதுகாப்பு? ஜெயிலே பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறது தாங்க. அவங்களே பாதுகாத்து வெளியில அவங்களால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக தாங்க. ஜெயிலுக்குள்ள என்ன 2 PS போட்டுருவோமா? அக்காவுக்கு மாமிக்கு 2 PS போட்டுடலாமா? என்ன பாதுகாப்பு வேணும்? பிஜேபி கொடுக்காத பாதுகாப்பா அவங்களுக்கு? முதல்ல அங்கதான் தேடி போனாங்க. ஐயோ அப்புறம் இந்த சைடு நம்ம இருக்கிறோம், நம்மளையே திட்டாங்க, நம்ம அவங்களோட ஆட்சியில பங்குல வேற இருக்கிறோம், நம்மள கிட்ட சண்டைக்கு வந்துட போறாங்கன்றது தானே பயந்தானே அங்க தள்ளி விட்டாங்க. அது என்ன பாதுகாப்பு? பாதுகாப்பு இல்லாத சூழலா தமிழ்நாட்டில் இருக்குது? அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. பாஜக காரங்க தெருவில் இறங்கி வெட்டிக்கிறாங்க, வேட்டியை உருவிட்டு ஜெட்டியோட நின்றுட்டு சண்டை போட்டுக்கிட்டு வெட்டி குத்திக்கிறாங்க. அரசாங்கம் போயிட்டு தலையிடுது, அவங்கள இது பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. இந்த அக்கா யாரு? ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய ஹீரோயின். இன்னும் உங்களுக்கு கால் சீட் அப்படியே கூஞ்சிக்கிட்டே இருக்குது. பாதுகாப்பு கேட்கணும். பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தான் யாருக்குமே பாதுகாப்பே இல்லைன்னு தான் அவர் சொல்றாரு. யார் சொல்றா? எச் ராஜா. சங்கிகளுக்கு பாதுகாப்பு இல்லை தான். டாக்டரை ஒரு அரசு மருத்துவமனை போய் அரசு மருத்துவமனை டாக்டரை நீங்க வெட்டுறீங்க. அந்த அளவு தான் இங்க சட்ட ஒழுங்கு இருக்கு. சின்ன எஜமானுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் எந்த துறையிலுமே நடக்கிறது இல்லை. ஆனது நான் ஒரு விஷயத்த சொல்றேன். சின்ன எஜமானன்னு சொல்றாருன்னு, சரி அதுக்கப்புறம் வருவோம். நான் இது சொல்றேன், இந்த டாக்டர் இஷ்யூக்கு நான் வந்தப்பேன். அந்த மருத்துவர்கள் என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்றத அந்த பேஷண்ட்டுக்கு தெளிவுபடுத்தி இருந்திருக்கணும்.
இன்னொன்று என்னன்னா, அந்த பையன் குத்துறது சரின்னுலாம் கிடையாது, பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்குது. எனவே எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் ஒரு பாதுகாப்பு கமிட்டி அமைக்கணும். ஒரு பாதுகாப்பு கமிட்டியை அமைக்கணும். அந்த மருத்துவர்களுக்கான உள்ள வந்து போலீஸ் ஃபோர்ஸஸை வந்து வைக்கணும். எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்களே, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இடங்களில் போலீஸை நிற்க வைக்கிறது. இப்போ கூட நான் சமீபத்தில் ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். சிஎம் வந்து என்ன பண்ணுறாரு, உடனே வந்தோடனே பெண்கள்லாம் இனிமேல் வந்து இந்த பாதுகாப்பு பணிலாம் இருக்கக்கூடாது சொன்னாரா இல்லையா? வெயிலில் எல்லாம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அவங்க மாதவிடாயில் இருப்பாங்க. ஸோ இனிமேல் பெண்கள்லாம் இருக்கக்கூடாது. 3 மாதம் இருந்துச்சு. அப்படியே அப்பா பெண்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சுரா அப்படின்னு இருக்க. 3 மாதத்துக்கு அப்புறம் வேறு வழியே கிடையாது. காவல்துறையில் பற்றாக்குறை இருக்குது. உடனே மீண்டும் அந்த காவல்துறை பெண் காவல்துறையினர்களை வரிசைப்படுத்தி மீண்டும் நிற்க வச்சிட்டாங்க. சிஎம் போகிற வழியில் நீங்கள் பாருங்கள், 3 மாதத்துக்கு அப்புறம் சிஎம் போகிற வழியில் பெண் காவலர்கள்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஏசி டிசிலாம் வந்து சிஎம் வராரு எல்லாரும் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெண் காவலர்கள்லாம் போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்களாம். அகைன் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மீண்டும் பெண் காவலர்கள் சிஎம் ரூட்டில், அதான் டெப்புட்டி சிஎம் ரூட்டில் வந்து பெண் காவலர்கள் நிற்க தான் செய்கிறாங்க. ஏன் கண்டுக்கவே மாட்டுறாங்க? இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் எச் ராஜாக்கு என்ன, அவருக்கு என்ன வலிக்குது? நாங்கள் சொல்ல தான் முடியும், ஆளை கொடுக்குற நீங்கள் தானே வந்து ஆளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதிகாரிகளை நீங்கள் தானே நியமிக்கணும். இதில் ஒரு திறனற்ற அரசாங்கம் இருக்குது, நீங்கள் திறனற்ற ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம், இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பற்றாக்குறை இருக்குது, ஆள் பற்றாக்குறை இருக்குது, நீங்கள் வந்து போலீஸை நியமிங்க, இங்கே டாக்டர்ஸை நியமிங்கன்னு நான் சொல்லலாம். அதனால் நீங்கள் நியமிக்க வேண்டியது நீங்கள் உங்களோட கடமை தானே. நீங்கள் நியமிக்காமல் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எதிர்க்கட்சியே கேட்கத்தான் முடியும். இல்லைங்க, நார்மலாகவே இங்கே ஒரு பாதுகாப்பு கமிட்டி அமைக்கணும். நிறைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் போய் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக சிபிஎம்னுடைய கே பாலகிருஷ்ணன் வந்து போயிட்டு சந்திச்சிருக்கிறாரு, அந்த மருத்துவர்களோட சேர்ந்து பேசியிருக்கிறாரு. மருத்துவமனையில் ஒரு பாதுகாப்பு கமிட்டியை வந்து அமைக்க வேண்டும், காவலர்களை அங்கே போடணும் அப்படின்றதான். இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாதுன்றதான். நம்ம அதை விட்டு டைல்யூட் ஆகி இங்கே போக வேண்டான்ற. ராஜா ராஜா வேணா டைல்யூட் பண்ணுறதுக்கு, டைவர்ட் பண்ணுறதுக்கு வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போவார். அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடணும்னு நினைப்பாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம அங்கே போக வேண்டாம், நம்ம நேராக விஷயத்துக்கு வரும். நீங்கள் ஓம்கார் பாலாஜியை பற்றி பேசுறது, அர்ஜுன் சம்பத்தை பற்றி பேசுறது. இன்னொன்று முக்கியமான விஷயம், காவல்துறை அப்படின்னு வரும்போது எவ்வளோ ஜென்யூனாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு 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 200 போலீஸ் கொண்டு போய் கூச்சிருக்கிறாங்க. பெரிய போராட்டம் நடக்கும், மிகப்பெரிய போராட்டம் நடக்கும்னு நினச்சா 11 பேர் தான் வராங்க. அநியாயமாக கிடையாதா? இத்தனைக்கு அண்ணா நகரில் போராட்டம், அர்ஜுன் சம்பத்தோடு இருக்கக்கூடிய 11 பேர். இவரை கூப்பிட்டு அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்காருங்க. வெறும் 11 பேர். ஒரு கட்சியினுடைய தலைவர் யார்? எங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத்து. அவங்க பையன் யார்? எங்கள் தாத்தா பெரியாரே படத்தை காமிச்சு பொம்பளை பிள்ளை படத்தை காமி, அப்போ தான் அந்த தாத்தா இந்திப்பாருன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் அவர். பெரிய ஒரு மகா புருஷன் அவர். வெறும் 11 பேரை வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க. காவல்துறை அவர்களை கண்ணியமாக அன்போடு பேசி, வாங்க நீங்கள் எவ்வளோ தான் திரட்டினாலும் 11 பேர் தான் வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணியமாக கூப்பிட்டு போய் விடுவாங்க. அவங்க பையன் பேசுகிறாப்புல, ஒரு இதில் வந்து தப்பாக பேசிடுறாப்புல, பேசுனதும் அவரை தூக்கி கைது பண்ணுறாங்க. நார்மலாக யார் கைது ஆனாலும் இப்படி தானே பண்ணுவாங்க, படத்தை எடுத்து என்ன தப்பு பண்ணோம். இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பாத்ரூமில் இந்த கஞ்சா விற்றுட்டு வலிக்கி விடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஸ்லேட்டை கொடுத்து, ஸ்லேட்டில் எங்கள் அப்பா பேர், வயசு, அதெல்லாம் கொடுத்து தான் போடுவாங்க. இது ஒரு விஷயம், இது ஒரு கால் புணர்ச்சின்னு சொல்லி யூடியூப் புட்டஸ் ஒரு பக்கம் வலிச்சு இழுக்கிறது, நக்கீரன் கோபாலை ஒரு பக்கம் வலிச்சு இழுக்கிறது. இவங்களெல்லாம் பண்ண மாட்டேங்கிற, எங்களை மட்டும் பண்ணுறிய, இது எப்படி நியாயம்? அபத்தமா இல்லையா? எதுக்கு எதை பேசணும்? இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன பிரச்சனையாக பேசணும், அதை பேசணும். அதை பேசுறதுக்கு இவங்ககிட்ட மேட்ரு இல்லை. ஏன்னா அந்த லேடியை வந்து இவங்க வந்து ஏற்றுக்கவே கிடையாது. அவங்க பிஜேபிக்காரங்க கிடையாது, டிவிக்காக போட்டுன்னு இருந்தாங்க துண்டை. தெரியல, இப்போது எங்கள் அண்ணன் மாநாடை நடத்த போகிறார், கட்சி தொடங்க போகிறார், அப்படி இனிமேல் தமிழ்நாடே அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு டிவிக்கேல துண்டு போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், யார்? திருச்சி சூர்யா ஒரு மேட்ரு சொல்கிறார்.
அண்ணாமலை சொன்னாராம் யாருக்கிட்ட, திருச்சி சூர்யா கிட்ட சொல்றாராம், நம்ம துண்டு போட்டுக்கிட்டே இருக்குது, இதை சேர்த்துக்கவே கூடாது, சேர்த்துக்கிட்டா சிக்கலாயிரும் அப்படின்ட்டு சொல்லி அண்ணாமலை வந்து சொன்னாராம். யாரு? கஸ்தூரி மாமியா. யாருக்கிட்ட? திருச்சி சூர்யா கிட்ட. ஏன்னா இந்த அம்மா வந்து அரசியல் ரீதியான ஒரு அதிகாரத்தை பெற விரும்புகிறது. இவருக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான அல்லது வருவாய் தரக்கூடிய ப்ரொடியூசர்கள் இப்போது இல்லை. சினிமாவில் வாய்ப்பு போயிடுச்சு, ஹீரோயின் சான்ஸ் எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு மார்க்கெட் இல்லை. எனவே தான் அவங்க அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, ஐட்டம் சாங்கில் இறங்கி ஆடுறாங்க. குத்து விளக்கு குடும்ப குத்து விளக்கு அப்படின்ட்டு பாட்டு போட்டு ஆடுறாங்க. அப்பளமா என்ன நொறுக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஐட்டம் சாங்ஸில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பார்ட்னர், நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு கண்ணியமாக பேசக்கூடிய அக்கா கஸ்தூரி எங்காவது ஆச்சாரமாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது. ஏதாச்சும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காளா? அவாஸ் நாங்களே பேசுகிறாங்க, உரிமையில் பேசலை, தப்பாக பேசலை, அவா பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு கேட்குறேன். அப்போ அவங்களுக்கு மார்க்கெட் இறங்கிடுச்சு. ஸோ தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் அரசியல் கட்சி என்றால் அது வருவாய் பார்ப்பதற்காகத்தான், சம்பாதிப்பதற்காகத்தான், ஊழல் செய்வதற்காகத்தான், கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகத்தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் இவங்களும் ஒருத்தர் அப்படின்றத நான் சொல்லலைங்க, திருச்சி சூர்யா சொல்கிறாப்புல. இப்போ இந்த அம்மாவுக்கு எப்படி எடுத்துட்டு பாஜக வந்து ஆதரவாக வரும்? இதை வச்சு அரசியல் சுகம் கண்டுகொள்கிறார் எச் ராஜா. இந்த எச் ராஜா பண்ணதே கூட இப்போ லேட் ரியாக்ஷன் தான். அவங்க வந்து பேசினப்ப எந்த மாதிரியான கண்டனங்கள்லாம் வந்துச்சோ அப்போல்லாம் சைலண்டாக தான் இருந்துச்சு பாஜக அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் வந்து இப்போ இந்த கைதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையற்றதுங்கிற அளவுக்கு வந்து இப்போ வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், எச் ராஜாவா போன்றவர்கள்லாம் இப்போ பாஜக இப்போ தான் வாய் திறந்துருக்காங்க இதை பற்றி. ஆனால் இப்போ கஸ்தூரி அவர்கள் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி தான், நான் வந்து தலைமறைவாலாம் கிடையாது, நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட பிறகே வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க கைது பண்ணி அந்த வேன்லைன்லாம் ஏற்றும் போது என்ன சொல்கிறாங்க, அரசியல் அராஜகம் ஒழிய நீதி வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த வழக்கு எப்படி போகும்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்னன்னா இவங்க எப்படி இதை கொண்டு போயிருந்துருக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னா, இந்த அரசு அதிகாரிகள் அவங்க பேசுகிறாங்களா, புதிய தலைமுறையோ ஏதோ ஒரு சம்திங் சேனல்லாம் மதிவதனியோட உட்காந்து பேசுகிறாங்க. அதில் சொல்கிறாங்க என்னென்னா, எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவங்கெல்லாம் அரசு அதிகாரிகளாக வந்ததற்கு பிற்பாடு தான் ஊழல் அதிகரித்து விட்டது. சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணுன்றதுக்காகத்தான் இவங்க வந்து ஊழல் செய்கிறாங்க. இந்த சாதிக்காரங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் அரசாங்கத்தில் ஊழலே நடக்க ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி இவங்க வந்து பேசுகிறாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். கடவுள் சிலையின் மீது காலை வைத்து அதன் மீது தயிரை ஊற்றுவதும், கோமாதாவின் கோமியத்தை ஊற்றுவதும் நிறைய ராஜாலாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆந்திரா பக்கம்லாம் போயிட்டா போதும், உண்டியல் காசே எங்களுக்கு தாண்டா, அரசாங்கம் எடுக்கக்கூடாதரா, எப்படா நீங்கள் எடுப்பீங்க, உண்டியல் எங்களுக்காக போட்டதுன்னு பேசக்கூடியவர்கள். எனவே முதலில் லஞ்சத்தை பெற்றவர்கள் பார்ப்பனர்கள் தான், இந்த மற்ற சாதியினர்கள் கிடையாது. கோட்டா ஜாதி கலாட்டால விக்னேஷ் பேசிருக்கும், கோட்டா ஜாதி விக்னேஷ் சொல்லுவா அப்படி இன்னும் அப்படி பேசாதீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், கோட்டா ஜாதி அவங்க தானே வராங்க. இன்னைக்கு அதே கோட்டாவை தானே இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இடபிள்யூஎஸ் என்னது? அப்போ இடபிள்யூஎஸ் என்னது? கோட்டா தானே இல்லையா? கோட்டா தான். எப்படி பிசிஆர் ஆக்ட் இருக்குதோ அதே போல பார்ப்பனர்களுக்கும் பிசிஆர் வேணும். உனக்கு எப்படிமா கொடுப்பாங்க? காலமாக ஒடுக்கி நசுக்கி அவர்களை துன்புறுத்தி 2000 ஆண்டு காலம் அவர்களை மோசமான நிலைக்கு தள்ளி இன்னைக்கு இந்துக்கள் அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு இன்னும் அவனை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு எதுக்கு பிசிஆர்? வெறும் நீங்க சொல்ற 3%, 4% மக்கள் தொகைக்கு எதுக்கு பிசிஆர்? நீங்க தான் உச்சத்தில் இருக்கிறீங்களே, அரசு அதிகாரிகளிலிருந்து, நீதித்துறையிலிருந்து, காவல்துறை அதிகாரிகளிலிருந்து, ஐஐடியிலிருந்து, மருத்துவத்திலிருந்து எல்லாவற்றிலும் மேல் உயர் அதிகாரிகளாக அமர்ந்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள். உங்களுக்கு எதுக்குமா பிசிஆர்? உங்களை யார் தப்பா பேச போறா? இன்னைக்கு வரைக்கும் கோவிலுக்குள்ள அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்றாங்களே, சட்டம் இருக்கிறதே, உள்ள விட்டுறீங்களா? அரசாங்கம் சண்டை போட்டு உள்ள விடுது சட்டத்தை கொண்டு வந்து, ஆனாலும் அவர்களை நிம்மதியாக பணி செய்ய விடுகிறீர்களா? உங்களை பாதுகாக்கிறதுக்கு பிசிஆர் ஆக்ட்,
யாரு உங்ககிட்ட இருந்து அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் பிசிஆர் ஆக்ட். உங்ககிட்ட இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு கோட்டா, அதற்காக தான் இடஒதுக்கீடு. இவர்களை சுரண்டி சுரண்டி தின்று விடக்கூடாது என்பதற்காக தான் அவர்களுக்கு எல்லா சலுகையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சமூகத்தில் பார்ப்பனர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த ஊர் உலகாரியம் இன்னைக்கு வரைக்கும் அவனை சாமி சாமி சொல்லிட்டார், சாமி கடவுள் சாமி சொல்லிட்டார் அப்படிதான் சொல்றாங்க. அவன் சாமி? அவன் இல்ல. காஞ்சிபுரத்தில் கோயிலுக்குள்ள வச்சு ஜலமுனை ஜங்கம் பண்ணிட்டு இருக்கிறது சாமியா? இந்த இன்னைக்கு ஒருத்தர் ஆதினா கல்யாணமே பண்ணக்கூடாதுன்றாங்க, அந்த பக்கம் போயிட்டு கள்ளத்தனமா கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு இது சாமியா? கேள்வி இல்லை ஆனந்த். அப்ப யாருக்காக இந்த சமூகம், இந்த அரசாங்கம் எந்த சமூகத்திற்காக அப்படின்ட்டு பார்க்கல. எல்லோரும் சமமாக வாழுவதற்கு, ஒரு மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறுவதற்கு இங்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை உடைப்பதற்காக இந்த மாதிரியான ஆட்கள்லாம் திசை திருப்புவதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி பேசினாங்க அந்த கூட்டத்தில். ஆனா இப்ப என்னங்க நீங்க பிராமணர் ஐயர்னா நான் சும்மா ஐயரா? ஐயர்னா தயிர் சாதமும் தக்காளி சாதமும் சாப்பிட்டு இருக்கிறவா நினைச்சுட்டியா? நாங்களாம் ரவுடி ஐயராக்குன்னு வேட்டியை தூக்கி காட்டலையா தொட வரைக்கும்? அவளா மாறிட்டா, நீங்க மாறுங்க. இப்போ அந்த கூட்டத்தில் அர்ஜுன் சம்பத் தான் கூட்டு போய் பேச வச்சிருக்கிறாரு. இப்போ அவங்க தலைமையில் நடக்கும்பொழுது இப்போ அர்ஜுன் சம்பத் கூட வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தையை கூட பேசவே இல்லை. இப்போ இவங்க கூட தனியால தானே அர்ஜுன் சம்பத் சப்போர்ட் பண்ணி பேசலையா? என் போராட்டம் நடத்திருக்காருன்றாங்க. போராட்டம் பண்றாரு. இப்போ கைது அவர் ஆதரவு இல்லையா? அது ஆதரவு இல்லையான்னு கேட்குறேன் நான். அந்த ஆதரவு போதாது. அப்போ அவர் கைது பண்ணுன்றீங்களா? ஆனந்துடைய வன்மை எனக்கு புரிஞ்சிச்சு. அர்ஜுன் சம்பத் அவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள். அந்த மேடையை போட்டு அமைத்தது வந்து அர்ஜுன் சம்பத்தினுடைய தலைமை தான். அவர்கள் தான் இந்துக்களை, பார்ப்பனர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறார் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. ஏன் இன்னும் அர்ஜுன் சம்பத்தை கைது செய்யலை? அர்ஜுன் சம்பத்தையும் சேர்த்து கைது செஞ்சிருக்கு அரசாங்கம். அவ்வளோதானே? உங்களோட நேரத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார். நன்றி.